வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டினை வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். நம்ம பிக்சரை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேடியோ. இந்த ரேடியோ வந்து நம்ம வந்து எனி ஸ்டேஷனுக்கு வந்து டியூன் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து டியூன் பண்ணி அந்த பேசிஸில் நம்ம வந்து வேவ் லெங்க்த்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேடியோ இருக்கு. அதை வந்து டியூன் பண்ண சொல்றாங்க. எனி ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து டியூன் பண்ணலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 7.5 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 12 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சில நம்ம வந்து டியூன் பண்ணலாம். நம்ம விருப்பத்துக்கு டியூன் பண்ணிட்டு நம்ம அதோட கரஸ்பாண்டிங் வேவ் லெங்த் கண்டுபிடிக்கணும். வேவ் லெங்த் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். அதாவது வேவ் லெங்த் ஃப்ரீக்வன்சி ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு சி பை எஃப்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த சிங்கிறது நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் அது தெரியும். நமக்கு லைட்டோட ஸ்பீட் எவ்வளோனா 3.0 × 10⁸ மீட்டர்ஸ் பர் செகண்ட்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூ சி யூஸ் பண்ணிக்கிறோம். எஃப்ங்கிறது தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 7.5ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எந்த வேல்யூல இருந்து எந்த வேல்யூ வரைக்கும் லாம்டாவோட வேல்யூ வருது, வேவ் லெங்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 7.5 மெகாஹெர்ட்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்து லாம்டா ஈக்குவல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3.0 × 10⁸ டிவைடட் பை 7.5 × 10⁶. இந்த 10⁶ நமக்கு வந்து மெகாஹெர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? மெகான்னா 10⁶. ஸோ அதனால அந்த வேல்யூஸ் 10⁶ போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் லாம்டா ஈக்குவல் டு 40 மீட்டர்ஸ்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து லாம்டாவோட வேல்யூ 40 மீட்டர்ஸ்னு கிடைச்சிருச்சு 7.5க்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 12 மெகாஹெர்ட்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ அப்போ வேல்யூஸ் நம்ம வந்து லாம்டா ஈக்குவல் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3.0 × 10⁸ டிவைடட் பை 12 மெகாஹெர்ட்ஸ்னா 12 மெகாஹெர்ட்ஸ்க்கு 10⁶. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து 25 மீட்டர்ஸ்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கணும். நமக்கு வந்து 40 ஒன்று கிடைச்சிருக்கு, 25 கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் இப்போ ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 40 மாறுது. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வேவ் லெங்த், கரஸ்பாண்டிங் வேவ் லெங்த் கண்டுபிடிச்சோம். அந்த வேவ் லெங்த் 25 மீட்டர்ஸ்ல இருந்து 40 மீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். நம்ம பார்த்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் பற்றி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ்னா வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.